வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான அரசியல் பஞ்சாயத்து பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல நம்ம நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் சென்னை அம்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில பேசினதுதான் இப்போ ஹாட் டாபிக். அவர் என்ன பேசிட்டாருன்னு கேக்குறீங்களா? அதிமுக மைனஸ் திமுக ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஒரு வழி பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். சுயமரியாதை பத்தி பேச இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்டு ஆட்டத்தையே கலைச்சிட்டாரு. சசிகலா அம்மா காரில் பலார்னு விழுந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவி வாங்கினதுதான் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பார்த்த சுயமரியாதையா அப்படின்னு கேட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. பதவிக்காக இப்படி பண்றதுக்கு பேரு சுயமரியாதையா? நீங்களே சொல்லுங்க. திராவிட கட்சின்னு சொல்லிக்கிற அதிமுகவுக்கு ஒரு ஆரியரான ஜெயலலிதா தலைவரானது எப்படி? இது என்ன சுயமரியாதை? இந்த கேள்வியில இருக்கிற லாஜிக் இருக்கே, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ரோட்ல போற கார் டயரை கூட விழுந்து கும்பிட்டாங்க. அதுக்கு பேரு என்ன சுயமரியாதை? சுயமரியாதைனா என்னன்னே இவங்களுக்கு தெரியல. ஒரு போடு போட்டாரு. பக்தின்னு சொல்லலாமா இல்ல பயம்னு சொல்லலாமா? இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் சுயமரியாதைங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே தகுதி இல்லை. இவங்க பேசவே கூடாது மொத்தமா முடிச்சு வச்சிட்டாரு. ஆமாங்க, சீமான் அண்ணன் பேசினதுல இருக்க நியாயம் என்ன? சுயமரியாதைன்னா உண்மையிலேயே என்ன? அரசியல் தலைவர்கள் இப்படி பதவிக்காக மத்தவங்க கால்ல விழறதுக்கு பேருதான் தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரமா? உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அரசியல் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.